ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ட்ரிக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலை தானே இன்னும், இப்போ பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பண்ண போகிறோன்ட்டு பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஹேங் ஆகும், கேம் விளாட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு 5 GB ஆச்சும் ஸ்பேஸ் இருக்கணும். உங்கள் ஃபோனில் ஆப்ஸ் தான் அதிகம் ஸ்டோரேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆப்பை எப்படி SD கார்டுக்கு மாற்றுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஒரு SD கார்டு, அதாவது மெமரி கார்டுன்னு சொல்கிறேன், அது இருக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 8 GBயில் ஒரு SD கார்டு என்னோடய மொபைலில் போட்டிருக்கேன். இப்போ அதில் நான் எப்படி ஒரு ஆப்பை மூவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அலைட் மோஷன் அப்படின்ற ஒரு எடிட் ஆப்பை மூவ் பண்ணி காட்டுறேன். இதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கிட்ட ஐ மாதிரி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஏற்றிக்கிட்டே பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஆப்போட ஸ்டோரேஜ் எல்லாம் வரும். இதில் சேஞ்சுன்னு இந்த மாதிரி வரும், இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இதை சேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி SD கார்டு போட்டுட்டிங்கன்னா இது வரும். SD கார்டு போடலாம் இது வராது, அதனால் SD கார்டு போட்டுக்கோங்க. இதை SD கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் மூவ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் இது மாதிரி குறையும். ஃப்ரீ ஃபயரை கூட நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வரையும் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ கட் பண்ணலாம் இல்லை, தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்பை பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் கம்மியாகவே இருந்தாலும் நீங்கள் போடுற SD கார்டை வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஏறிடுச்சு. இப்போ நம்மளோட அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் நம்மளோட SD கார்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆப்பையும் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயரை கூட பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் எத்தனை ஜிபியில் SD கார்டு போடுறீங்களோ உங்கள் ஃபோன் கம்மியான ஸ்டோரேஜாக இருந்தாலுமே அதிக ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸு, ஃபோட்டோஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.